ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வெறும் மருதாணி மட்டும் தேய்க்கலாம். சிலவருக்கு ஒத்துக்காது. அவங்க அப்படிப்பட்டவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மருதாணி மட்டும் தேய்ச்சிக்கலாம். இதை எப்படி தேய்க்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு விதிமுறை இருக்குது. ராத்திரியே ஒரு இரும்பு பாத்திரத்தை எடுத்து அந்த மருதாணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெறும் மருதாணி மட்டும் தான் போட்டுருக்கோம், வேறு எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணலை. இந்த மாதிரி தண்ணியை விட்டு கரைச்சி மூடி வச்சிடணும். ஏன்னா ராத்திரி ஒரு 8 மணிக்கோ 7 மணிக்கோ எப்போனாலும் பண்ணிக்கலாம். உங்கள் சௌகரியம் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சுட்டோம். காலையில் இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ கை ஒட்டுதான்னு பார்ப்போம். கையில் நல்ல கலர் பற்றும். ஆனால் இது ஒரிஜினல் மருதாணியான்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா நான் போட்ட உடனே என் கையில் பட்டது. எந்த மருதாணியுமே போட்ட உடனே கையில் வராது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் மருதாணி கூட அப்புறம் தலையில் தேய்ச்சி ஒரு 2 மணி நேரம் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா இருக்கும். சில பேருக்கு ஒத்துக்காது. அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா சில பேர் தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் கழுவிடுவாங்க. அப்படியே செய்யலாம். அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்து இருக்குது. நான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வைப்பேன். நல்லா தலையில் வச்சு தேய்ச்சிட்டு அலசிட்டோம்னா அந்த வெள்ளை முடியெல்லாம் தெரியாது, சோப்பாக தெரியும். இந்த மாதிரி சம்மரில் பண்ணால் அப்படிங்கும்போது இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் தேய்ச்சிட்டு மொட்டை மாடில் போய் உட்காந்துருவாங்க. அப்போ வெயில் நல்லா வெயில் கொளுத்தும். இப்போ வெயில் கொளுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உங்களுக்கு நல்லா காஞ்சிரும். இப்போ சில பேருக்கு ஒத்துக்காது, சளி பிடிக்கும். அப்படிங்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா இப்படி காட்டும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலையில் இதுக்கு போகுது. உங்களுக்கு வெயிலில் உட்காரும்போது சளி உங்களுக்கு பிடிக்காது. அப்படியே செஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வெள்ளை முடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி தான் தேய்ச்சிக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ நான் அப்படி தான் பண்ணுவேன். இப்போலாம் வெளியில் போனால் தான் டைக்கெட்டு, மற்றபடி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மருதாணி தான் நான் தேய்ச்சிக்கிறது. அதை தான் யூஸ் பண்ணிக்கிறேன். எப்பாவது வெளியில் போனால் அவசரம்னா தான் டையை போட்டுக்கிறேன். இப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மருதாணி போட்டுட்டு. வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. நன்றி, வணக்கம். முக்கியமாக நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா, நாளே ஷாம்பு போட்டு தலையை நல்லா அலசிட்டு மருதாணி போடுங்க. ஏன்னா ஷாம்பு போடலைன்னா தலையில் அழுக்கு இருக்கும். நாள் நல்ல ஷாம்பு போட்டு நீட்டாக தலையை கழுவிட்டு அதுக்கப்புறம் 2ஆவது நாள் மருதாணி போடுங்க. போடும்போது போட்டிங்கன்னா நல்லா தலைநரெலாம் தெரியாது, ரொம்ப நல்லது. குளிர்ச்சியாகவும் இருக்கும். சம்மரில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். குளிர்காலத்தில் போட முடியாது. சம்மரில் போடும்போது உங்களுக்கு நல்ல குளிர்ச்சியும் கிடைக்கும். தலைமுடி சில பேருக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும், அடர்த்தி இல்லாமல் இருக்கும். அந்த மருதாணி தேய்க்கிறதுனால நல்லா அடர்த்தியாக இருக்கும். இதெல்லாம் எல்லாமே கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வெள்ளை முடியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டை ஒத்துக்காது, வாங்கி நம்ம செலவு இல்லாமல் வீட்டிலையே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மருதாணி வாங்கி நம்ம இந்த மாதிரி சிம்பிளான முறையில் பண்ணலாம். நார்த்துலலாம் இப்படி தான் எல்லாருமே இந்த மருதாணி பார்த்திங்கன்னா மாதம் ஒரு தடவை போட்டுருவாங்க வயசானவங்க. இப்படி நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா